ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாள் சரி என்ன யோசித்தேன் அப்படின்னு சொன்னால், இது மாதிரி முதல்லே அந்த முடிவை நம்ம எடுத்திருந்துருக்கணும். நம்ம எடுக்காமல் விட்டது நம்ம தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனைக்கு வந்தேன். எதனால் அப்படின்னா, நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அது சரியானதா நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்கும் இது சரியாக வருமா அப்படிங்கிறது தான் எனக்கு யோசிக்க தோணுச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு முடிவு எடுத்துடுறோம். அதை தாண்டி சரி தவறுங்கிறத தாண்டி முதல்ல நம்ம சரியான ஒரு பக்குவத்துக்கு நம்ம வரணும் அப்படிங்கிறது மாதிரி தான் நம்ம இது பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நான் நினச்சிட்டு இருந்தேன். அதனால் நான் சரி ஓகே பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அது அது நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு நான் சொன்ன விஷயங்கள், எடுத்துக்கிட்ட விஷயங்கள் எனக்கு முரண்பாடான சில விஷயங்களா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, என்னோட ஹஸ்பண்ட் தான். அவர் முதல்ல சொன்னார் வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நானும் சரி வேலைக்கு போக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நானுமே இது பண்ணேன். ஆனால் அவர் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு என்ன சொல்லிட்டாருன்னா, நீ வேலைக்கெல்லாம் போக வேணாம். இருக்கிற வருமானத்தையும் வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் நான் என்ன சொன்னேன்னா, ஏன் இப்படி மாற்றி மாற்றி நீங்கள் பேசுகிறீங்க? முன்னாடி நல்லா தானே இருந்தீங்க. இது பண்ணீங்க. இப்போ ஏன் ஒரு இதாக இருக்க மாட்டேங்கிறீங்க, பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, இது மாதிரி நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நான் இப்போதைக்கு ஒரு சில விஷயத்த எடுத்துக்கிறேன். இதை தாண்டி மற்றவங்க சொல்கிறதையும் நான் கேட்குற மாதிரி தானே ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கு நான் கேட்டேன், இது மாதிரி ஏன் நீங்கள் அது மாதிரியே சொல்கிறீங்க? மற்றவங்க என்ன பேசுனா நமக்கு என்ன? மற்றவங்க பேசுகிறதெல்லாம் நம்ம முக்கியத்துவமாக எடுத்துக்கிட்டு போனோன்னா அது சரியாக இருக்குமா அப்படின்னதுக்கு, அதெல்லாம் எல்லாமே சரியாக தான் இருக்கும். ஏன் நீ அதை யோசிக்கிற? நம்ம யோசிக்காமல் எதையும் செய்யாததுனால தான் இப்போ இப்படி இருக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, உடனே கோவம் வந்துடுச்சு அவருக்கு. ஏன் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கோவப்பட்டுட்டு அவர் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் தான் என்னோடய தங்கச்சி ஃபோன் பண்ணா. அது மாதிரி என்ன இப்படி இருக்க என்னன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கப்ப நான் சொன்னேன், இது மாதிரி நான் பேசுகிற மாதிரி இல்லடி, எனக்கு மனசு சரியில்லை அப்படின்னது. ஏன் அப்படிலாம் சொல்கிறேன்? ஏன் மனசு சரியில்லைலாம் சொல்கிறேன்? என்ன விஷயம் என்ன அப்படின்னதுக்கு, இல்லை நான் உனக்கு ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். சொல்லாமல் இருக்கிறதுக்கு காரணங்கள் இருக்கு. போன வாரம் மாமா எங்கள் வீட்டுக்கு வந்தார். இவரோட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். அப்போ உன்னை பற்றி நிறைய குறை சொல்லிகிட்டு இருந்தார். நான் கூட அதுக்கு கேட்டேன், எதுக்கு அக்காவை பற்றி இங்கே சொல்கிறீங்க மாமா? அக்காவும் பாவம் தானே, அவளுக்கும் முடிஞ்ச அளவுக்கு தானே வேலை செய்கிறா. வீட்டு வேலைக்கும் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸும் போயிட்டு குடும்பத்தை சமாளிக்கிறல. மாதம் 20,000 சம்பாரித்து உங்களுக்கு தானே கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுவிட்டேன். அதுக்கு கூட நான் அந்த வேலைக்கு போக வேண்டாம்னு தானே சொல்கிறேன். நைட்டு 7 மணி ஆகிடுது வர்றதுக்கு. பிள்ளைங்கள பார்க்க கஷ்டமாக இருக்குது. எங்கள் அம்மாவாலையும் பார்க்க முடியலை அப்படின்னோடனே, இல்லை மாமா நீங்கள் கொஞ்சம் கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால அக்கா போய் தானே இப்போ கிட்டத்தட்ட 2,00,000 கிட்ட கடன் அடைச்சிருக்கு. அது உங்களுக்கு தெரியலை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் அத்தையும் பார்த்துக்கணும். வேறு என்ன பண்ணுறது? எங்கள் அம்மா இருந்திருந்தா இது பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க இல்லைன்னொன்னே அக்கா தானே பார்த்துக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. என் அத்தை பார்த்துக்கிட்டா என்ன அப்படின்னோன்னா, அவங்களே உடம்பு முடியாதவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறதே தான் பேசிகிட்டு இருந்தாரே தவிர, நம்ம என்ன சொல்கிறோம் என்ன இதுங்கிறத அவர் காதில் கொடுத்து கேட்குற மாதிரி தெரியல. அதனால நான் முடிவு பண்ணிட்டேன். சரி இதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி பேசி புண்ணியம் கிடையாது. நம்ம என்ன பேசினாலும் இதில் ஈடுபடுறதுக்கான விஷயங்கிறது நம்மளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன். பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை பற்றி அவர்கிட்ட கேட்டுக்கல. ஏன்னா இதை பற்றி சொன்னோம் அப்படின்னு சொன்னால் என் தங்கச்சி மேலே கோவப்படுவார் அப்படிங்கிறதுனால, சரிங்க நான் வேலைக்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்லிட்டேன்னா, ஆஃபீஸ்க்கு இது மாதிரி ஆஃபீஸில் சொல்லிட்டேன். இது மாதிரி ஒரு 2 மந்த் லீவ் எடுத்துக்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் அவர்கிட்ட கேட்டேன். ஏன்னா ஒரு 1 இயர் 1.5 வருஷமாக வேலை பார்க்கறனால நல்லா ஒர்க் பண்ணுறவாசி அவரும் சரிம்மா நீங்கள் லீவ் எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கோங்க. எதனால் அப்படின்னு சொன்னது, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ சார், குழந்தைக்கும் உடம்பு முடியலை, அதனால பார்க்க மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, நீங்கள் 2 ஆர் 3 மந்த்து கூட எடுத்துக்கிட்டு வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரின்ட்டு இவர்கிட்ட நான் என்ன சொல்லிட்டேன்னா, வேலையை நான் விட்டுட்டேங்க போகல இனிமே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள்லேருந்து சொல்லிட்டேன். மறுநாள்லேருந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அத்தை என்ன பண்ணிட்டாங்க, கிளம்பி அவங்க பொண்ணு வீட்டுக்கு போகிறதுக்கு கிளம்பிட்டாங்க. பக்கத்து தெருவில் தான் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போகிறது வர்றது இது மாதிரி இருந்துகிட்டு இருந்தாங்க. இவருக்கு ஒரு 10 நாள் வரைக்கும் ஒன்றுமே தெரியல.
அதுக்கப்புறம் டெய்லி ஈவினிங் ஆனால் அவங்க அங்கே போகிறாங்க பண்ணுறாங்க பிள்ளைங்கள. இந்த மாதிரி நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதை அவர் நோட் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஏன்னா அவங்க அங்கே போகிறதுக்காக தான் இவரை ஏற்றி விட்டுட்டு இருந்தாங்கங்கிறது இவருக்கு ஃபஸ்ட்டு தெரியலை. ஏதோ அக்கறையாக பார்த்துக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னு இவர் நினச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் போக போக தான் வந்து இவருக்கு தெரிய ஆரம்பித்ததுக்கு காரணமே. அதனால நானும் எதுவும் சொல்லலை. இவர் வந்து நம்ம என்ன சொன்னாலும் வந்து கேட்க போகிறதுங்கிறது கிடையாது அப்படிங்கிறனால இவராக